வாடி. உன்னை கீழே தேடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னமா பண்ணிட்டு இருக்க மேல? தெரிலடி, ஒரு வாரமாவே மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் மேலே வந்து நின்று கொஞ்சம் காத்து வாங்கலாமேன்னு வந்தேன். மனசு உறுத்துதா? ஏமா தப்பு பண்ணா மனசு உறுத்தும். நீ என்ன தப்பு பண்ண உறுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு? தெரிலடி, நான் தொலைச்சது ஏதோ எனக்கு கிடைக்க போற மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷன்ஸாவே இருக்கு. கஷ்டமா இருக்கிற மாதிரியும் இருக்கு, சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஏதோ ஒரு மாதிரி இருக்குடி, எனக்கு சொல்லவே தெரியல. என்னவா இருக்கும்? ஒன்றும் புரியலையே. சரி ஓகே விடுங்க, நடக்கிறது தான் நடக்கும், பார்த்துக்கலாம். ஆமா, சாப்பிட்டியா? இல்லம்மா, நாளைக்கு காலேஜ் ஓப்பன் பண்றாங்கல்ல, அதுக்காக கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் சாப்பிடல. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, நானும் இன்னும் சாப்பிடல. தன்மை சாப்பிட்டாளா? அவ அப்பயே சாப்பிட்டு தூங்க போயிட்டாமா. ஏமா, நீ யாரையும் மிஸ் பண்றியா? ஊவா, யாருமா? அக்காவை மிஸ் பண்ற. அம்மா நீ கவலைப்படாதம்மா, சீக்கிரமாவே கயல் பெரியம்மாவை கூட்டிட்டு வந்துருவோம். ஆனா எப்படி தேடுறதுன்னு நம்ம தெரியல. அவங்க போட்டோ கூட இல்ல. இப்ப அவங்க நேர்லயே வந்து என்கிட்ட பேசினா கூட இவங்க தான் கயல் பெரியம்மான்னு கூட எனக்கு தெரியாது. அவங்களுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல நான் தான் உன்னோட பொண்ணுன்னு. அப்புறம் எப்படிமா அவங்கள தேடுறது? என்கிட்டயும் அக்காவோட ஃபோட்டோ இல்லையேடி. நான் என்ன பண்ணுறது? அந்த காலத்துலலாம் நாங்கள் ஃபோட்டோஸே எடுத்துக்க மாட்டோம்டி. அதனால என்கிட்டயும் அவ்வளோவா ஃபோட்டோஸ் இல்லை. இருக்கிற ஃபோட்டோஸையும் சும்மா 2-3 ஃப்ரேம் பண்ணி அப்படியே வீட்டில் மாட்டுறது தான். மா, நான் வேணா ஒரு பிளான் சொல்லட்டா? நம்ம ஏன் உங்கள் ஊர்லேயே போய் தேடக்கூடாது? நீ வாழ்ந்த வீட்டில் அது மாதிரி. இல்லடி, எங்கள் அக்காவை பற்றி தெரியும். அவள் ரொம்ப ரோஷக்காரி. அவளை ஒரு ஊர்ல இருந்து தனியாக ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவள் வேற ஊருக்கு அப்பவே வந்துட்டா. ஆனால் அந்த ஊருக்கு மறுபடியும் போயிருக்க மாட்டா. கண்டிப்பாக தெரியும், அவள் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கே போனா, எப்படி இருக்கா, என்னானா, அட்லீஸ்ட் உயிரோட இருக்காளா, எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. மா, உனக்கு இந்த சீரியஸ் ஃபேஸ் சுத்தமாக செட் ஆகலமா. நல்லா ஜாலியாக பேசிட்டு இருமா. நீ எங்கேயோ இருக்கிற உங்க அக்காவை நினைச்சு ஃபீல் பண்ணி நீ அவங்கள மிஸ் பண்ணிட்டு இருக்க. ஆனா நீ என் கூடவே இருக்க, நான் உன்னை மிஸ் பண்ற மாதிரியே இருக்குமா. நீ கிட்ட ஜாலியா எப்போதும் போல பேசிட்டு இருமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணு, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் சொல்லு. இப்படிமா ஒரே செகண்ட்ல இப்படி மாறிட்ட? கண்ணுல கிளிசரின் எதுவும் ஊத்தி அழுவுறியா என்ன? ஏய், மூஞ்ச பேத்துருவேன். என்ன எங்க அக்கா மேல எனக்கு பாசமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பாசம்லாம் பல மடங்கு இருக்குதான், இருந்தாலும் டக்குன்னு மாறிட்டே, அதான் என்னன்னு யோசிக்கிறேன். ஆமா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்ச ஒரு விஷயத்த நினைச்சு நான் இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ இப்ப என்ன மிஸ் பண்றேன்னு சொல்றப்போ நான் உடனே மாறுறதானே கரெக்ட்? அது சேர வேண்டிய நேரத்துல என்கிட்ட கண்டிப்பா வந்து சேரும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். சூப்பர், தட்ஸ் தி ஸ்பிரிட் மிஸ்ஸஸ் சுடர்வேலி கதிர்வேலன். ஏய், நீ இப்ப கதிர்வேலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தாண்டி அந்த மனுஷன்னு ஒருத்தர் இருக்காருன்னு எனக்கு ஞாபகத்துல இருக்கு. எங்கடி போனாரு? வாவ், குட் வைஃப், குட் பொண்டாட்டி, குட் பார்ட்னர். நீதாமா அவருக்கு ஏத்த ஆளு. சொல்லுடி, காலையில இருந்து ஆளே பார்க்க முடியல. அவரை எங்க போனாரு? காலையில எந்திரிச்சதுல இருந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதனால இந்திரன் தான் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வந்தான். அவங்க 2 பேரும் வரதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. சரி சரி, எப்படியோ அந்த மனுஷன் எங்கேயோ வெளியே போயிட்டு நல்லா சுத்திட்டு ஜாலியா வந்தா சரிதான், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உயிரை வாங்காம. அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன், இன்னும் 3 நாள்ல பால் காய்ச்சணும்ல, புது வீட்டை கிளீன் பண்ணிட்டு வரணும்டி. சரிம்மா, போலாம். இந்த நேரத்துல யாரு? ஹாய் ரோஜு. ரோஜுவா? யாருடி? மா, ரோஜா கால் பண்றாமா. ரோஜாவா? இந்த நேரத்துல எதுக்கடி கால் பண்றா? தெரியல, இரு கேப்போம். ஹலோ ரோஜு, சொல்லுடி. என்னடி ரொம்ப நாள் கழிச்சு அதுவும் நைட்டு கால் பண்ணிருக்க? என்னடி விஷயம்? ஹே நிம்மு, எப்படி இருக்க? உனக்கு நிறைய குட் நியூஸ் வச்சிருக்கேன்டி, ஒன்னொன்னா சொல்றேன் கேளு. நானும் ஸ்பீக்கர்ல தாண்டி போட்டு கேட்டுட்டு இருக்கேன், எனக்கும் சொல்லுடி. சுடரம்மா, எப்படி இருக்கீங்க? ஸ்பீக்கர்ல தானே போட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? கேளுங்கம்மா. சொல்லு 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 சொல்லு. ஃபர்ஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னா நம்ம கண்மணிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்க போகுது. எங்களுக்கு தெரியுமே. நாங்க நேத்து கண்மணி கார்த்திக்கோட ப்ரோமோ அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல பார்த்தாச்சு. அம்மா பாத்துட்டீங்களா? ஹாய் நிம்மதி, நான் கண்மணி. ஐபிள், கங்க்ராட்ஸ் டி. நம்ம டாக்டருக்கும் கங்க்ராட்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு. முன்னாள் ஆர்ஜே, இந்நாள் ப்ரொஃபசர். தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா கார்த்திக் கிட்ட சொல்லிடுறேன். வாழ்த்துக்கள் கண்மணி. 1 2 3 கல்யாணம் ஒரே நாள்ல இல்ல? ஆமா ஆமா, பாத்தீங்களா, நம்மளுக்குலாம் அந்த மாதிரி ஏதாவது பிளான் சொல்லிருப்பாளா? நம்மளுக்கும் இப்பதானே கல்யாணம் நடந்துச்சு. இவ மட்டும் தனியா இவ வெட்டிங்க்கு பிளான் போட்டிருக்கா. ரோசே, இது கண்மணி கார்த்திகோட பிளான் நினைக்கிற? இல்லடி இல்ல, இது நம்ம தலைவி அனுஷா சுரேந்தர் பண்ண வேலைடி. ஆரம்பத்துல இருந்து என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு நம்ம அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ்ல அப்படின்னு சொல்றேன் கேளு. ஃபர்ஸ்ட் நம்ம தன்மைக்கு தான் பிளான் பண்ணாங்க கல்யாணத்துக்கு. நல்லா நடக்க விட்டாங்க. சந்திர மாமாக்கு முன்னாடி நாள் நைட்டு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டு ஏதோ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அமுச்சு விட்டுட்டாங்க.
அடுத்து எனக்கு 100வது எபிசோடுக்கு கண்டென்ட் கிடைக்கலையாமா. உடனே இந்திரனை ஏதோ ஒரு கல்யாணத்துல போய் எனக்கு தாலி கட்ட வச்சுட்டாங்க. சரி, நம்மளாவது பரவாயில்ல, எங்க அம்மா அப்பாவையாவது விட்டு வச்சாங்களா? இது சுடர்வேலன் காதல்னு ஒரு தனி சீரீஸே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலயும் லாஸ்ட்ல என்ன பண்ணாங்க, எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் ஊரை விட்டு ஓட விட்டுட்டாங்க. ஓடி போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து இங்க செட்டில் ஆயிட்டாங்க. பாத்தியா இவங்க கல்யாணமும் எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அட ஆமால. அடுத்து உங்க 3 பேருக்கும் ராஜா ரோஜா, தமிழ்மொழி தங்க புஷ்பம், ஆதித்யா நிலா தனித்தனியா கல்யாணத்தை பண்ணா நிறைய எடிட்டிங் வேலை இருக்கும்னு ஒரே நாள்ல ஒரே மண்டபத்துல ஒரே மேடையில 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதானே. ஆனா அதுல ஹைலைட்டே நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாவோட என்ட்ரி தானே. அதான் பாத்துக்கோ, இதுல எனக்கு ரிசப்ஷன் வேற. யோசிச்சிருப்பாங்க அவங்களுக்கு வேற வேலை. அடுத்து நம்ம எப்படி கண்மணி கார்த்திக்கு டிஃபரெண்டா கல்யாணம் பண்ணலாம்னு யோசிச்சிருப்பாங்க. அப்பதான் அவங்க மூளைக்குள்ள டானு பல்ப் எரிஞ்சிருக்கும், 3 ரிலீஜியன் முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. ஏன்னா கண்மணி கார்த்திகோட காதல் தானே மனித காதலை விட ரொம்ப ரொம்ப புனிதமானது. என்ன நேத்து எண்ட்ல போட்ட டயலாக் எடுத்து இன்னைக்கு நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கிறீங்களோ? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே. ஏண்டி அடுத்தவ கண்டுபிடிக்கிற மாதிரி அடி டயலாக் விடுவ? சரி சரி, ஏமா அதை வேற ஹைலைட் பண்ணி அசிங்கப்படுத்துறேன். இரு பேசாம. இப்படி டிஃபரெண்டா கல்யாணம் பண்றேன்னு நம்மள பீதி ஆக்குறாங்களே தவிர அவங்க அங்க ஜாலியா உட்காந்து எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடி. நிம்மோ, அடிக்கடி நம்ம தலைவியே வம்பளத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்கு இறங்கி வந்து பேச போறாங்கன்னு தெரியல. அப்படி பேசினாங்கன்னா அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு ஆப்பு வச்சிருவாங்க, பாத்துக்கங்க. ஐயோ ஆமாங்க, கபில்ஸா சுத்துற ஆதித்யா நிலாக்கே டைவர்ஸ் கொடுக்க வச்சுட்டாங்க. நானும் இந்திரனும் ஒரே ஃப்ரேம்ல உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆகுது. இதுங்க 2 தனித்தனியா தானே இருக்கு. இதுங்களை எதுக்கு நம்ம இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபா காமிக்கணும்னு பிரிச்சு விட்டாலும் பிரிச்சு விட்டுருவாங்க. இவங்கள நம்ப முடியாது. இதுங்க 2 தனித்தனியா தானே இருக்குன்னு பிரிச்சுட்டுருவாங்க. ஆமா. ஏய் சரிடி, ஒரு குட் நியூஸ் தான் சொல்லிருக்க. அடுத்து என்ன சொல்லு. செகண்ட் குட் நியூஸ் என்னன்னா, பிரெக்னெண்டா இருக்கியா? கங்க்ராட்ஸ் டி. மா, கல்யாணம் 1 மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ள எப்படிமா கன்ஃபார்ம் ஆகும்? ஏமா நீங்க வேற. ஏய் புழுவாதடி, எபிசோட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க எல்லாம் போற ஸ்பீடுக்கு பார்த்தா கல்யாணம் அடுத்த நாளே கன்ஃபார்ம் ஆயிடும் போல. மூஞ்ச உடச்சிருவேன், வாய மூடுறி. உனக்கு பொறாம நம்ம தலைவி உனக்கு ரொமான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. ஆமா, நம்ம டிபி என்னதான் பண்றா? அடிக்கடி அவளை எபிசோட்ஸ்ல பார்க்கவே முடியலையே. அவங்க சீக்ரெட்டா ரொமான்ஸ் பண்றாங்களாமா. அவங்க என்ன ஒன்ன மாதிரியா அப்படியே எல்லாரும் நிக்க போது தூக்கிட்டு சுத்தாரு ராஜான்னு, என் பொண்டாட்டிக்கு வேலை கிடைச்சிருச்சு, என் பொண்டாட்டி சம்பாரிச்சிட்டா அப்படின்னு பார்த்தேன் நேத்து எபிசோட. இன்னும் 2 நாள் சென்னை வரேன்டி. வந்தோடனே உனக்கு மெரினா பீச்ல சமாதி கட்டுறதா என்னோட ஃபர்ஸ்ட் வேலை. ரோசா, சென்னை வரியா? என்னடி சொல்ற? அத சொல்றதுக்கு தாண்டி ரொம்ப நேரமா போராடிக்கிட்டு இருக்கேன். எங்கடி சொல்ல விடுறேன். ஐயோ அதான் நேத்து எபிசோட்ல பாத்துட்டியே, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, சென்னைக்கு தான் வரேன். அத நான் சீக்கிரட்டா சர்ப்ரைஸா சொல்லலாம்னு நினைச்சேன். உன்னை யாரு நேத்து எபிசோட் பார்க்க சொன்னது? அதெல்லாம் நாங்க 2:30க்குலாம் கரெக்டா உட்காந்துருவோண்டி. எபிசோட் ரிலீஸ் ஆனோடனே டக்குன்னு ஃபர்ஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் கமெண்ட் எல்லாம் நாங்க தான். சரி ஆமா, இன்னும் 2 டேஸ்ல நான் சென்னைக்கு வரேன். அங்கதான் எனக்கு ட்ரைனிங் போட்டிருக்காங்க. அங்கேயே வேலை போட்டாலும் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா எந்த ஊர்ல எந்த பிரான்ச்னு தெரியல. சூப்பர் ரோஜு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரோஜாமா. தேங்க்ஸ் நிமோ. தேங்க்ஸ் அம்மா. ஆமாடி, அதுக்கு தான் நம்ம வீட்டு பக்கத்துலேயே வீடு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டேன். ஹோ, அப்ப மேடம் நீங்க அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ்ல போடுற எபிசோட்ஸ் எல்லாம் பாக்குறது இல்ல அப்படிதானே? ஏமா இப்படி சொல்லிட்டீங்க? பாத்துட்டு தான் இருக்கேனா? அப்ப இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியாம போச்சு? நம்ம ஏசிசி அபார்ட்மெண்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்களே, அதுலதான் நிறைய வீடு இருக்கு இன்னும். கிறுக்கு மெண்டல், இப்ப எபிசோட் படி நம்ம என்ன சொல்லணும்? எனக்கு சென்னையில வேலை கிடைச்சிச்சுடி, நான் அங்க வரேன், எனக்கு ஒரு வீடு இருக்கான்னு கேட்டா நீ ஹாப்பியா குதிச்சுட்டு, ரோஜா நாங்க ஏசிசி அபார்ட்மெண்ட்க்கு தான் போறோம், அங்க உனக்கு வீடு இருக்கு, நான் பார்த்து தரேன், நீ அங்க வான்னு சொல்லியிருக்கணும். ஆனா நீ என்ன சொல்ற? எபிசோட் பார்க்கலையான்னு மக்கள் கிட்ட போட்டு விடுற. ஆக்சுவலி டயலாக்ஸே உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப டயலாக் பேப்பர் எடுத்து படிச்சுட்டு போ. கம்பெனி சீக்ரெட்டை வெளியே சொல்லாதடி மலக்குறங்க. கல்யாண பொண்ணுன்னு பாக்குறேன், அவன் என்ன மலக்குறங்கன்னு சொன்னோன்னே இழிப்பு வருதா உனக்கு? சரிங்க ரோஜா மேடம், உங்க ஆசையை ஏன் கெடுப்பானே? ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ மறுபடியும் சொல்லு, நான் அதே மாதிரி ரியாக்ட் பண்றேன். ஓகே டேக் 4. சரியா? ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு சென்னையில தாண்டி ட்ரைனிங் போட்டிருக்காங்க, அங்கதான் வந்து தங்க போறேன். எனக்கு ஏதாவது நம்ம வீட்டு பக்கத்துலயே ஒரு வீடு இருந்தா சொல்லுடி. ஹே ரோஜு, சென்னைக்கா வர? சூப்பர் டி, ஜாலி. ஆக்சுவலா உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம ஏசிசி அபார்ட்மெண்ட்னு இங்க சென்னையில ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்கடி. நம்ம அனுஷா சுரேந்தர் தான். அங்கதான் எல்லாருமே ஒன்னா போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நம்ம தமிழ் வரா, சாய் வரா, ஜனனி வரா, எல்லாருமே ஒன்னா போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அன்னைக்கு கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ஐயோ ரோஜாவும் கண்மணியும் மிஸ்ஸிங்னு. இப்போ நீயும் வரல, ஜாலி டி, செம்ம ஜாலியா இருக்க போகுது. எல்லாரும் ஒன்னா ஹாப்பியா இருக்க போறோம் டி. இப்ப போதுமா? டயலாக் பேப்பர்ல கொடுத்த மாதிரி பேசிட்டேனா?
அடே சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குதுடி. அம்மா கடவுளே. ஆமா இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம கண்மணி வெட்டிங்க்கு மட்டும் தான் சென்னைக்கு வராளா? அதுக்கப்புறம் எங்க இருப்பா? அட இருடி, அதுக்கும் நம்ம அட்மின் ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்பவே எல்லாம் உடனே உடனே ரிவீல் பண்ண மாட்டாங்கடி, கொஞ்சம் பொறு. கரெக்ட்டுமா, அதுக்கு ஏதாவது பிளான் இருக்கும், பாப்போம், வெயிட் பண்ணி தான் பாப்போமே. அம்மா பேசினா டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. ஆமா இப்போ டைம் என்ன? என்னடி நாய் ஊள விடுற சவுண்ட் எல்லாம் கேக்குது? பின்ன நைட் 1 மணிக்கு நாய் ஊள விடாம பேயா ஊள விடும்? இது நைட் 1 மணி ஆயிடுச்சா? ஏய் நான் 11:30 மணிக்கு பேச ஆரம்பிச்சேன் மேடி, 1 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோமா? ஆமாடி, பேசினதுல டைம் போனதே தெரியல, நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம். ஐயோ பாரு, பேசினதுல இதெல்லாம் கேட்கவே மறந்துட்டேன். ராஜா அண்ணன், கார்த்திக் ப்ரோ, செம்பாக்கா, அண்ணன், குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்புறம் உங்க அண்ணன் அண்ணி எல்லாரும் நலமா? எல்லாருமே சூப்பரா இருக்கும்டி. இன்னும் 2 நாள் எல்லாருமே கிளம்பி அங்க வந்துருவோம். கண்மணி கார்த்திக் கல்யாணம் முடிச்சுட்டு எல்லாரும் இங்கே வந்துருவாங்க. நானும் மாமாவும் மட்டும் அங்கே இருப்போம். சூப்பர் சூப்பர், வாங்க உங்களோட வீடை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிடுவோம். ஏய் அப்புறம் சொந்தமா வாங்குறியா என்ன? இல்லடி, வாடகைக்கு தான் வருது. அதுக்கப்புறம் வேலை எங்க போடுறாங்கன்னு தெரியல, ட்ரைனிங் மட்டும் தான் சென்னையில. ஆமால, கரெக்ட் தான். சரி ஓகே, வாடகைக்கே பாத்துருவோம். அட முக்கியமான ஒரு ஆளை கேட்க மறந்துட்டேனே, நம்ம இதழ் வாண்டு எப்படி இருக்கா? சூப்பரா இருக்கா நேமோ, அவளுக்கு என்ன ஜாலியா இருக்கா? என்னமோ கண்மணி, உங்களுக்கு கல்யாணம் நடக்க போறதுல எங்களுக்கு ஜாலியா இருக்குப்பா. 3 விதமான சாப்பாடு, அதுலயும் மத்தியானம் தான் ஹைலைட், பாய் வீட்டு மட்டன் பிரியாணி. நிம்மோ ஞாபகம் இருக்கா? நீயும் நானும் நம்ம சண்டே அலப்பறைகள்ல பாய் வீட்டு கல்யாண பிரியாணி, எப்படி ஞாபகம் இருக்கா அந்த எபிசோடு? ச்சே எவ்வளவு புனிதமான எபிசோடு, அத போய் நான் மறப்பனாடி. நல்ல ஞாபகம் இருக்கு. நீ கூட ஒரு டயலாக் சொன்னி, அது அடிக்கடி நினைச்சு சிரிச்சிட்டு இருப்பேன்டி. மூக்கு வழியா தான் பிரியாணி வாசம் போகுதுன்னு மூக்க போடனா காது வழியாலாம் உள்ள போகுதுடின்னு ஒரு வார்த்தை சொன்ன பாரு. அந்த டயலாக இப்ப வரைக்கும் நினைச்சாலும் சிரிப்பு வருதுடி. சரி சரி, அதுல பப்ளிக்ல சொல்லி அசிங்கப்படுத்தாதடி. இனி இப்படி போன்ல பேசுறதே நேரம் போறது தெரியாம 2 மணி நேரமா 1 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோமே, அப்போ நேர்ல வந்தா ஃபாதர் வாசிக்க என் மம்மி யார நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். தமிழு, புஷ்பாவை நல்லா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. உன்னை நம்பிதான் புஷ்பாவை இங்க விட்டுட்டு போயிரும், சரியா? அப்பா கிளம்புறோம்னு சொன்னீங்க, அதுக்குன்னு இப்பவே வா, வீடெல்லாம் பார்த்து பால் காய்ச்சிட்டு போலாம்பா. ஏன் இவ்வளவு சீக்கிரம் போறீங்க? அடுத்த வாரத்துல பால் காய்ச்சிடலான்னு சுடரம்மா நேத்து தான்ப்பா போன் பண்ணி சொன்னாங்க. இருங்கப்பா, பால்லாம் காய்ச்சிட்டு அப்புறம் போலாம். இல்லப்பா, அருளோட ஸ்கூல் பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் 1 வாரம் எக்ஸ்ட்ராவா லீவ் விட்டாங்க. இப்ப பில்டிங்கும் முடிஞ்சிருச்சு, நாளையில இருந்து ஸ்கூல் திறக்கிறாங்க. இப்ப கிளம்புனாதான் நைட்டுக்கு யூனிஃபார்ம் புக்கு எல்லாத்தையும் பார்த்து பொறுப்பா எடுத்து வைப்பா. இல்லனா காலையில அவதியா கிளம்புவா. நான் போயிட்டு வரேன்பா. அண்ணே நீ பாத்து போயிட்டு வானே, நான் பாத்துக்கிறேன் உங்க 2 பேரையும். இந்த பைய எடுத்துட்டு கிளம்பு. என்னங்க நம்ம 2 பேரையும் இவங்க பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க? இவங்களுக்காக தானே அப்பா கிளம்புறேன்னு சொன்னாரு, இவங்க என்ன இப்படி சொல்றாங்க? அதான் லட்டு, எனக்கும் ஒன்னும் புரியல. இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். எது நான் கிளம்பட்டா? ஹே, அந்த பையில இருக்கிறதெல்லாம் என்னோட துணி இல்ல, உன்னோட துணி. என்னது என்னோட துணியா? யாரு கேட்டு இப்ப நீ பைக்குள்ள எடுத்து வச்சுட்டு வந்திருக்க? எல்லாரும் தான் ஊருக்கு கிளம்புறோம், வா கிளம்பு. இங்க இருந்து என்ன பண்ண போற? எனக்கு நானும் ஊருக்கு வரேனா? அதெல்லாம் வேண்டாம், நான் இங்கே இருந்துக்கிறேன். பாவம் பிள்ளைங்க 2 பேரும் தனியா இருப்பாங்க, நான் பாத்துக்கிறேன். நான் இங்கே இருக்கேன். அத்தை, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. அஷிஷோ, நம்ம போட்ட பிளான் எதுவுமே நிறைவேறவே இல்லையே. என்ன இவன் இப்பவே போக சொல்றான்? கொஞ்சம் கூட நிறைவேறாம போகுதே. இல்ல எப்படியாவது இந்த வீட்ல இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும். என்ன பண்ணலாம்? என்னம்மா, நீ போட்டுட்டு வந்த பிளான் எதுவுமே நிறைவேறாம போறமேன்னு வருத்தமா இருக்கா? என்ன நம்ம மனசுக்குள்ள பூந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்த மாதிரியே சொல்றாரு. அண்ணா என்ன பிளான்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல பிள்ளைங்க பாவம் புதுசா கல்யாணம் ஆனதுங்க, இப்படி விட்டுட்டு போறமே தனியான்றதான் மனசுக்கு வருத்தமா இருக்கு. வேற என்னென்ன இருக்க போகுது எனக்கு? நம்ம பிள்ளைங்களை தாண்டி வேற என்ன முக்கியம் நம்மளுக்கு சொல்லுங்க. பாருமா, ஊர்ல நானும் அருளும் தனியா தான் இருக்கோம். நீ அங்க வந்தீங்கன்னா எங்களுக்காக சமைச்சு போட்டுட்டு இருப்பீல. இங்கதான் நம்ம புஷ்பா சூப்பரா சமைப்பாளே, தமிழுக்கு தேவையானதெல்லாம் அவளே பார்த்து எடுத்து செஞ்சுப்பா. நீ கிளம்பு, நம்ம போலாம். அது வந்து கிளம்புமா, ஆட்டோ வெளியே தான் நிக்குது, போய் ஏறு. அருளே, அருளே சீக்கிரம் வா. சரிப்பா, சுடர மாட்ட என்னைக்கு பால் காய்ச்சறோன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு உங்களுக்கு தேதி மட்டும் சொல்றேன், நீங்க வந்துருங்க அருளை கூட்டிட்டு. கண்டிப்பா வரேன்ப்பா, நான் இல்லாமையா? கண்டிப்பா அதெல்லாம் வரும். நீங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க, நான் ஒரு 2 நாள் முன்னாடி வந்துடுறேன். சரிப்பா. அப்பா அருளுக்கு ஒரு 4-5 நாள் தொடர்ந்து லீவ் வந்துச்சுன்னா உடனே சொல்லுங்க, நானும் இவரு வந்து அருளை கூட்டிட்டு வரோம். அவ இங்க இருந்தா நல்ல சந்தோஷமா இருப்பா. கரெக்ட் தாமா, அருள் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பா. அவ குழந்தையா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாளா, அவங்க அம்மாக்கு அப்புறம் அவ உன்னதான் அவங்க அம்மாவா பாத்துட்டு இருக்கா. நீ அவளை பாத்துக்கிற விதம், நீ சமைச்சு போடுற சாப்பாடு எல்லாமே அவளுக்கு அவங்க அம்மா கையால சாப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்பா அருள் மட்டும் வேணா எங்க கூட இருக்கட்டுமே, நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன்ப்பா. நானும் அதை தான் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. அவ இங்கே இருந்து படிக்கட்டும்பா.
இல்லப்பா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேணா அருள் 12th முடிக்கட்டும், இன்னும் 4 வருஷம் இருக்குல்ல, முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து ஏதாவது காலேஜ் அப்படி இப்படி சேர்த்துக்கலாம். அப்பா போலாமா? அண்ணா அண்ணி போயிட்டு வரேன். சரி தங்கம், போயிட்டு பார்த்து பத்திரமா படி என்ன. ஸ்கூல் போகும்போதெல்லாம் பார்த்து போவாருல, ஏதாவது தேவைன்னா உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேளு. ஸ்கூல் லீவ் விட்டோனே சொல்லருல, நானும் அண்ணனும் வந்து உன்னை கூட்டிட்டு வரோன்னு. சரிங்க நீ, 4-5 நாள் தொடர்ந்து லீவ் வந்துச்சுன்னா உடனே ஃபோன் அடிக்கிறேன், நீங்க வந்து என்ன கூட்டிட்டு வாங்க. சரி அருள், பார்த்து போ. சரிங்க நீ, ஆனா உங்க சமையலை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அருள். நீ எப்போதும் என் கூடவே என் கைக்குள்ளே இருந்துட்டியா? இப்போ நீ போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னைக்காவது லீவ் வந்துச்சுன்னா சொல்லு. கண்டிப்பா சொல்றேன் அண்ணி. ஷோ, என் மனுஷரோட டென்ஷன் புரியாம இவளுக வேற பாச போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காளுங்க. சை, எப்படியாவது இந்த குடும்பத்தை பிரிக்கலாம்னு நினைச்சேன், இப்படி சிக்கிக்கிட்டேனே. சரி பஸ்ஸுக்கு லேட் ஆகுது, அருள் போய் ஆட்டோல ஏறுமா. சரிப்பா. பாய் அண்ணே, பாய் அண்ணி. பாய் அருள். சரிப்பா, நான் போயிட்டு வரேன். புஷ்பா போயிட்டு வரேம்மா. சரிங்கப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சாரதா போ, என்ன இங்கே நின்று பாத்துக்கிட்டு இருக்க? சரி, நான் போயிட்டு வரேன். சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. ச்சே, அருள் பாவம் இல்லைங்க, அவ பேசும்போது ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேங்க. பார்த்தேம்மா, நீ சொன்ன மாதிரி எப்பயாவது ஒரு 4-5 நாள் தொடர்ந்து லீவ் வந்துச்சுன்னா நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம். சரிங்க. அப்புறம் அப்புறம் என்ன, எல்லாரும் கிளம்பிட்டாங்க, வீடே அமைதியா இருக்கு. சரி, நான் போய் மத்தியானம் சமையல் வேலையை பாக்குறேன், நீங்க போய் வேலை ஏதாவது இருந்தா பாருங்க. என்னங்க என்னங்க பண்றீங்க? எடுங்க கைய, வேலை இருக்குங்க. அப்படி என்ன கிழிக்கிற வேலை மேடம் பார்க்க போறீங்க? சமைக்கிற வேலை தானே, இன்னைக்கு ஃபுல்லா ஹோட்டல்ல வாங்கிக்கலாம், நீ இப்படியே தான் இருக்கணும். ஷிஷோ, ஹோட்டல் சாப்பாடுலாம் வெளியே சாப்பிட கூடாதுங்க, நான் என் கையால சமைச்சு தரேன். ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு கெடுதல். பரவாயில்லைங்க மேடம், இன்னைக்கு ஒரு நாள் உடம்பு கெட்டு போட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்க? சரி, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், அது இப்போ கேட்கவா? வேணா, நான் விடவா போறீங்க? கேளுங்க. நம்மளுக்கு குழந்தை பிறக்கும்ல. ஏய் முழுசா கேளு. சொல்லுங்க. நம்மளுக்கு குழந்தை பிறக்கும்லடி, அதுல உனக்கு என்ன குழந்தை பிறக்கணும்னு ஆசை? பையனா இல்ல பொண்ணா? உங்களுக்கு என்ன ஆசை? ஏய் நான் தானே ஃபர்ஸ்ட் கேட்டேன், நீ சொல்லு. எனக்கு நமக்கு பையன் பிறக்கணும்னு ஆசை. ஏன்? ஏன்னா நானும் எங்க அக்காவும் வீட்டுக்கு 2 பொண்ணுங்க. எங்க அக்காவுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, எங்களுக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. அதனால எனக்கு ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசையா இருக்கு. பையன் தான் வேணும்னு சொல்லல, பொண்ணு பிறந்தாலும் எனக்கு இன்னும் சந்தோஷம் தான். சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்? எனக்கு பொண்ணு தான் வேணும். என்ன எனக்கு தெரியும். தெரியுமா? என்ன தெரியும்? உங்க அம்மா நம்மளுக்கு பொண்ணா பிறக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அதானே? ஆமா. சரி பரவாயில்ல, உங்க ஆசையை நிறைவேறட்டும். ஆனா நீயும் ஆசைப்பட்டுட்டியே, சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நம்மளுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஓகேவா? ஓஹோ, சாருக்கு அந்த நினைப்பு வேற இருக்கும். பிச்சு பிச்சு கையெடுங்க, நான் போய் வேலையை பார்க்கணும். நீ போய் கிச்சன்ல வேலை பார்த்துட்டே இருந்தனா அப்புறம் எப்படி நீ ஆசைப்பட்டது கிடைக்கும்? வேற என்ன பண்ணுவாங்களோ? இப்போ உனக்கு வேலை கிச்சன்ல இல்ல, நம்ம ரூம்ல. என்னங்க, போங்கங்க. காலை வந்தால் என்ன, வெயிலிட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும். பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம், தீயாய் மாறும் தேகம் தேகம், உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம், வாழ்வின் எல்லை தேடும் தேடும். நூடுல்ஸ் என்னடி பண்ற? அப்பையில இருந்து நம்ம தடவிக்கிட்டே இருக்க, ஒன்னும் டிஷ் வந்து படலையே. ஸ்டவ் கூட பத்த வைக்க மாட்டேங்கிற. ஸ்டவ் பத்த வைக்காம அப்படி என்னடி டிஷ் பண்ற? மூன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பீட்சா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பீட்சா பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்ல, அவன்ல பண்ணாலே போதும். அவன்ல பண்ண போதுமா? எவன்லடி பண்ணணும்? திஸ் ஒன், திஸ் இஸ் தி oven. ஓ, ஓவனா? That's not oven, that is microwave oven. சாரிடி பீட்டரு, ரொம்ப ஓவரா சீன போடாதேன, சீக்கிரம் பண்ணி கொடு. பீட்சா நான் சாப்பிட்டதில்ல, கொடு, எப்படி இருக்குன்னு பாப்போம். மூன், எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா? கேட்டு தொலை, வேணா நான் விடவா போறேன். ஆக்சுவலி நீங்க MBBS டாக்டருக்கு படிக்கிறதா ஆதி சொன்னாரு, பட் உங்களோட ப்ரொனன்சியேஷன்லாம் ரொம்ப லோக்கலா இருக்கே. ஐ மீன் ரொம்ப வில்லேஜ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களால எப்படி MBBSலாம் படிக்க முடியுது? அடிங்க நூடுல்ஸ், யார பத்திரி லோக்கல் என்ன? நாளா தர்ற லோக்கல். கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக தீனா சட்டப்பு நுளார மாறாதே நாவினால் சட்டவடு. என்னன்றி கொண்டாருக்கும் மொய்வுண்டா மொய்வல்லே செய்நன்றி கொன்று மகருக்கு நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றி மறப்பது நன்று. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாவ தூ 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 மலை. No, please leave me.
என் நூடுல்ஸ் என் பேரு வேணா சாஃப்டா நிலான்னு இருக்கலாம், ஆனா நான் மட்டும் சூடான சூரியன் மாதிரி சுட்டெரிச்சிருவேன். ஆதித்யா ப்ளீஸ் லீவ் மீ. நான் போகணும், என்ன விட்டுடு. மூன் ப்ளீஸ் கையெடு. ஏய் ஐயோ என்னடி பண்றவள கையடி. அது ஒண்ணும் இல்ல, காலத்தை சுளுக்கிக்கிச்சுன்னு புள்ள சொன்னுச்சு. பாவம் லண்டன்லயே வளர்ந்துச்சு இல்லையா, அதான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை பத்தி தெரியல, அதான் சுளுக்கி எடுத்து விட்டுட்டு இருக்கேன். ஆதி ஆதி ப்ளீஸ் சேவ் மீ. ஆதி oh my god she is trying to kill me. oh no no. அடி பாவி என்னடி பண்ண இப்படி ஓடுறா. அது ஒண்ணும் இல்ல, ஓவரா வாய் பேசினா சும்மா ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா அவளை கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்பல. அப்புறம் காலம் ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும் தெரியும்ல. நான் எதுக்கு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போகணும்? என்னோட சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் என் புருஷன் ஆதித்ய அருணாச்சலம் தான் என்னை காப்பாத்திடுவாரே. என்ன மிஸ்டர் ஆதித்ய அருணாச்சலம், காப்பாத்திடுவீங்கல்ல? ஆ ஆ என்ன பதில் இது? ஆன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல ஒன்னும் இல்ல. உதடுகள் குவித்தேன் என் மன்னவா, உன் உதவிக்கு தவித்தேன் பெண்ணல்லவா, நீ முதல் முதல் பதித்தாய் ஒரு முத்தமே, நான் மயக்கத்தில் விழுந்தேன் காதலா. அச்சோ அச்சோ என்னை உன்னிடம் தந்தேனே, வழியினில் தொலைத்தாயே. அன்பே அன்பே என்னிடம் நானே இல்லாமல் ஏன் சொல்வேனோ சொல். அவர் வாழ்க்கையில என்னால சந்தோஷமா சேர்ந்து வாழ முடியுமான்னு தெரியல, ஆனா அவர் வாழ்க்கையை விட்டு நான் போயிட்டேன்னா அவரு கண்டிப்பா சந்தோஷமா நிம்மதியா இருப்பாருன்னு மட்டும் தெரியுது. அதனால 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 நான் என் ஹஸ்பண்ட் ஆதித்ய அருணாச்சலத்துக்கு டிவோர்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன்டி. சாரி சாரி நிலா. என்னாச்சு? இல்ல ஒன்னும் இல்ல சாரி. ஷோ நிலா லூசு, இவ்வளோ நாளா அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு திடீர்னு போய் அவர்கிட்ட இப்படி பேசினேன்னா யாருக்கா இருந்தாலும் பயம் வரும்ல. ஃபர்ஸ்ட் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணு, அப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம்.